இந்த மாலை பொழுதின் 5வது ஃபைனலிஸ்ட் யாருன்னா மிஸ் ரத்னா. मुश्किल नहीं कुछ भी नहीं कुछ भी Oh my God! இந்த பட்டிக்காடா? Hey, congrats. நீ டாப் 5ல இருக்கத டிசர்வ் பண்ற. Thank you. கடவுளே ஈஸ்வரா, உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும். சாந்தி, இன்னைக்கு மட்டும் நீங்க இருந்திருந்தனா உன் பொண்ணை பார்த்து நீ உண்மையிலேயே ரொம்ப பெருமைப்பட்டிருப்ப. நீ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்ப சாந்தி. சோ மிஸ் ரத்னா, நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்க? இந்த டஃப் காம்படிஷனுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? Yes, I'm ready. That's the spirit. உண்மையான காம்படிஷன் இப்போ இங்க இருந்து தான் ஆரம்பிக்க போகுது. இங்க இருக்கிற எல்லா டிசைனர்ஸ்க்கு ரெண்டு நாள் தான் டைம் கொடுப்பாங்க. இந்த 2 நாள்ல அவங்க ஒரு யூனிக்கான டிசைனை ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஃபைனல் ஃபேஷன் ஷோ நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஜட்ஜஸோட டிசிஷன் படி யார் இந்த ஃபேஷன் ஷோவோட நம்பர் 1ங்கறத தெரிஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருக்கிற ஃபைனலிஸ்டுக்கு யார் அவங்களோட மாடல்ஸ்ன்றதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணியே ஆகணும். Thank you. அப்பா, அப்பா, என்னால இதை நம்பவே முடியல. நான் இப்பவே ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கேன். என்னம்மா, இது வெறும் ஆரம்பம் தான். ஒருத்தருடைய ஆர்வத்தையும் திறமையையும் ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது. அப்பா, எனக்கு போன் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? இந்த சந்தோஷமான விஷயத்த முதல்ல வருஷ கிட்ட சொல்லணும்பா. எனக்காக கனவு கண்டதே அவதான். பாத்தீங்களப்பா, நான் இங்க வரணுன்றதுக்காக அவ வீட்டுல எப்படிலாம் சண்டை போட்டா. அப்பா, நீங்க வைஷு மேல கோவமா இருக்கீங்களா? இங்க பாருமா, நான் கோவமாவும் இருக்கேன், ஆனா கோவமாவும் இல்ல. என்ன சொல்றது, உங்க 2 பேருக்கும் திடீர்னு அப்படி என்னதான் ஆகுமோ புரியல. அடிக்கடி கவலைப்பட வச்சிடுறீங்க. ஆனா இருந்தாலும் உங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கிற அந்த அன்பு, அதை யாராலையும் தடுக்க முடியாது. இந்தா பேசு. சரி. பாபா, நாம போய் மத்த ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்துடலாம். ஹலோ ரத்னா, உனக்கு 100 ஆயுசு. நான் இங்க உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் இங்க உன்னை பத்தி நினைச்சிட்டு இருக்கேன். வைஷு, நீ ஒன்னு சொன்னா நம்பவே மாட்டேன். நான் ஃபைனல்ஸ்க்கு போயிட்டேன். வாட்? ரியலி? யூ மேட் மை டே. எனக்கு அப்பவே தெரியும் என் தங்கச்சி கிட்ட ஏதோ ஒன்னு இருக்கு. இனிமேல் இதே மாதிரி எல்லா ரவுண்டையும் ஸ்பெஷலா செஞ்சிடு. ஃபைனல் ரவுண்டுக்கு வந்தே ஆகணும். ஓகே? சரி வைஷு, தேங்க் யூ so much. அப்புறம் இந்த சந்தோஷமான விஷயத்த அம்மாக்கும் சொல்லிடு. ஏன்னா நான் இப்ப இங்க ரொம்ப பிஸியா இருக்கேன், நிறைய வேலை இருக்கு. நான் இங்க 2 நாள்ல ஒரு யூனிக் அவுட்ஃபிட்ட தயார் பண்ணணும். அதுக்கு எனக்கு ஒரு மாடலையும் கொடுக்கறாங்க. வைஷு, கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஒரு ரியல் மாடல். நான் அவங்களோட டிசைனர். வாவ் ரத்னா, ஐ அம் சோ ஹாப்பி ஃபார் யூ. ஒவ்வொரு ரவுண்ட்ல எந்த மாதிரி பண்றேன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இரு. ஓகே? கண்டிப்பா சொல்றேன். ஆனா இந்த நேரத்துல நான் உன் கூட இருந்திருக்கணும். இது நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஆனா உனக்கு தான் தெரியும்ல, இந்த போராட்டத்துல நான் உன் கூடவே தான் இருப்பேன். ஆமாப்பா, எனக்கு தெரியும்.
என்னோட தங்கச்சி எப்போதும் என் கூடவே தான் இருப்பா, நானும் அவ கூட தான் இருப்பேன். அதனால என்ன பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு உன்னோட எல்லா கான்சென்ட்ரேஷனையும் செகண்ட் ரவுண்ட்ல காட்டு. சரி, நீ உடம்ப பாத்துக்கோ. பாய். அத்த, இந்த முறை நவராத்திரி 8 நாள் தானா? ஆமா, அன்னைக்கு டிவில சொன்னாங்கல்ல. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு டிவில வைஷு மாதிரி இருக்கிற பொண்ணோட நியூஸ கூட பார்த்தோம். நாங்க எல்லாருமே அத வைஷுன்னு தான் நினைச்சோம். பெரியமா 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 பெரியமா, நம்ம ரத்னா இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிட்டா. ஆயிரக்கணக்கான பொண்ணுங்களுக்கு மத்தியில ரத்னா 5th பிளேஸ்ல இருக்கா. சந்தோஷமா இருக்குல்ல? நீ என்ன சொல்ற? உண்மையாவா? கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். என் பொண்ணோட உழைப்பையும் கலையையும் அவர்தான் வெளியில கொண்டு வந்திருக்காரு. இல்லன்னா என் பொண்ணு ரத்னா. ஐயோ பெரியமா, அது எப்படி வெளியில வராம இருக்கும்? ரத்னா இஸ் தி பெஸ்ட். இப்ப பாருங்க, அவ எங்க இருந்து எங்க போறா பாருங்க. ஐ அம் சோ ஹாப்பி. இவளை பார்த்தா இவளுக்கு எந்த அசம்பாவிதமும் நடந்த மாதிரி தெரியல. ரொம்ப சாதாரணமா தான் இருக்கிறா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? மாடர்ன் காலத்து பொண்ணு அவ. இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறவளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அதனாலதான் நாங்க எங்க பொண்ணுங்களுக்கு அவ்வளவு சுதந்திரம் கொடுக்காம இருக்கோம். அதுக்கப்புறம் யாரு கஷ்டப்படுறது? வெக்கங்கிறது பெண்களுக்கு ஆபரணம் மாதிரி. என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி. நீங்க என்ன சொல்ல வரீங்க? எந்த பொண்ணு சூட் போடுறாலோ சாரி போடுறாலோ அவங்கள யாரும் கிண்டல் பண்றது இல்லையா, தொந்தரவு பண்றது இல்லையா? நீங்கள எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க? அசிங்கம் பொண்ணுங்க கிட்ட இல்ல, பசங்க கிட்ட தான் இருக்கு. இந்த காலம் அப்படி இருக்கு. இந்த காலத்துல கூட பொண்ணுங்களை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்ல. மத்தவங்கள பத்தி ஏன் பேசணும்? அவங்கவங்க வாழ்க்கைக்குள்ள போய் பாருங்க. இது வரைக்கும் யாரும் உங்ககிட்ட தப்பா நடந்துட்டதே இல்லையா? கிண்டல் பண்ணதே இல்லையா? இந்த மாதிரி உங்களுக்கு நடந்ததே இல்லையா? வைஷு, உனக்கு இருக்கிற தைரியம் எங்களுக்கு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அட தீபா, நாம எதை பேச வந்தோம், இப்ப எதை பேசிட்டு இருக்கோம்? நாம நவராத்திரி பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். வாங்க, நான் பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்றேன். வாங்க எல்லாரும். சங்கீதா, கொஞ்சம் என் கூட வாயேன். வாங்க வாங்க. இது ஒண்ணு மட்டும்தாம இப்ப பாக்கி இருந்தது. நம்ம தெருவுல இருக்கிறவங்களே நம்ம வீட்டுக்கு வந்து 4 விதமா பேசிட்டு போறாங்க. உன்னை சும்மா சொல்லக்கூடாதுமா, குடும்பத்துக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்ட. இப்படி நாங்கெல்லாம் அவமானப்படுறது உனக்கு திருப்தியா இருக்குல்ல? சீதா, நீ இப்ப வந்துட்டு போனவங்கள பத்தியா பேசுற? வைஷு பண்ணது சாதாரணமான விஷயம் இல்ல. இவ்வளவு பேர் முன்னாடி ஒரு விஷயத்த பண்றதுக்கு நிறைய தைரியம் வேணுங்கிறத புரிஞ்சுக்கோ. ஆமாக்கா, உங்களையும் பாராட்டித்தான் ஆகணும். ரத்னா டெல்லிக்கு பெரிய மாமா கூட போனதுக்கே உங்க மனசு பதறுது. ஆனா வைஷு இங்க பண்ணிட்டு இருக்கிற இந்த காரியத்தை கரெக்ட்னு சொல்றீங்க. சரிக்கா, நீங்களே சொல்லுங்க, ரத்னாக்கு இப்படி ஆயிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? இதத்தான் நானும் செய்வேன். அவ பேசறதுக்கு தைரியம் கொடுப்பேன். வாயை மூடிக்கிட்டு தோல்வியை ஒத்துக்கிட்டு உட்கார விட மாட்டேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு சீதா, எந்த தப்ப நம்ம தலைமுறை செஞ்சதோ அதே தப்ப நம்ம குழந்தைங்க செஞ்சாங்கன்னா நாம எப்படி முன்னேறினதா ஆகும்? இவ்ளோ படிக்க வச்சு என்ன பிரயோஜனம்?
இங்க பாரு ரத்னா, நீ இங்கே இரு. நான் இந்த எல்லா பேக்ஸையும் ரூம்ல வச்சுட்டு வந்துடுறேன். அதோட சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணிடுறேன். நீ போய் உன்னுடைய மாடலை பார்த்துட்டு வாமா, சரியா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? மாடல்ஸ் அலாட் பண்ண போறாங்க. இந்த லக்கி டிரால இருந்து நாம இத ஆரம்பிக்க போறோம். இந்த லக்கி டிராக்காக நான் ஸ்டேஜுக்கு யார கூப்பிட போறேன்னா, டெல்லியில இருக்கிற பிரபலமான மாடல் கோஆர்டினேட்டர் மிஸ்டர் ராஜீவ் ரத்தன். சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிசைனர் நேஹா சோப்ராக்கான மாடல் ப்ளீஸ். மிஸ் ரேசம் ஜூத். நான் நம்ம டிசைனர் நேஹா சோப்ராவை ஸ்டேஜுக்கு கூப்பிடுறேன். ப்ளீஸ் வாங்க. நம்மளோட அடுத்த டிசைனர் மிஸ்டர் ரோஹித் சிங்கோட ஃபைனலிஸ்ட் மாடல் யாருன்னா, மிஸ் நேஹா அபியங்கர். நான் இப்போ மிஸ்டர் ரோஹித் சிங்கை நம்ம ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்றேன். நம்மளோட டிசைனர் ஃபைனலிஸ்ட் மிஸ் ரத்னாவோட மாடல் யாருன்னு பார்க்கலாம். ப்ளீஸ். மிஸ் நிதி மல்ஹோத்ரா. உங்களுக்கே நல்லா தெரியும், மிஸ் நிதி மல்ஹோத்ரா ரொம்ப சின்ன வயசுலயே இந்த ரேம்ப் உலகத்துல தன்னோட கரியரை ஆரம்பிச்சாங்க. இப்போ அவங்க நம்மளோட ஸ்டேஜுக்கு மாடலா வர்றதுக்கு சம்மதிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இது நம்மளோட காலேஜுக்கு ரொம்ப பெரிய ஹானரான விஷயம். இன்னைக்கு இதே நிதி மல்ஹோத்ரா நமக்காக மாடலிங் பண்றாங்க. இப்ப நான் நம்மளோட ஸ்டேஜுக்கு அழைக்க போறது நம்மளோட ஃபைனலிஸ்ட் டிசைனர் யாருன்னா மிஸ் ரத்னா. அவங்க தான் நம்ம நிதி மல்ஹோத்ராக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ண போறாங்க. வணக்கங்க. நான் தான் ரத்னா ஃப்ரம் பனாரஸ். நான் உண்மையிலே ரொம்ப லக்கி. அதான் நீங்க எனக்கு மாடலா கிடைச்சிருக்கீங்க. இப்ப நீ என்ன சொன்ன? வணக்கமா? இது உண்மையா? நீ எனக்கு டிசைன் பண்ண போறியா? நீங்க என்ன என் கூட ஜோக் பண்றீங்களா? என்னோட டிசைனர் யாருன்னு யாராவது சொல்றீங்களா? இந்த பொண்ணா இருக்க முடியாது. ஐ மீன், இவள எல்லாரும் பாருங்க. இந்த பொண்ணு பாருங்க. நீங்க எல்லாருமே பாருங்க. இந்த பட்டிக்காட்டு பொண்ணை டிசைன் பண்ற Dress நான் போடணுமா? இவள கொஞ்சம் பாருங்க. ஒரு தடவை இவள கொஞ்சம் பாருங்க. இவளோட Dress ஒழுங்கா டிசைன் பண்ண முடியல. இவ எனக்கு டிசைன் பண்ண போறாளா? பாக்குறதுக்கு அவுட் ஆஃப் ஃபேஷன் மாதிரி இருக்கா? இவ டிசைன் பண்ற Dress நான் போடுவேன்னு நீங்க என்ன எப்படி நினைச்சீங்க? இது உண்மையா? You know what baby?
எனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. அத ஒன்னால டிசைன் பண்ண முடியாது. Get lost. Oh, come on, Nidhi. Behave yourself. எல்லாரும் முன்னாடி சீன் கிரியேட் பண்ணாத. ஓகே தென். என்னோட டிசைனரை சேஞ்ச் பண்ண முடியாதுனா நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். I will withdraw. Guys, do you want me to withdraw? கேட்டல? Now the choice is yours. நான் வேணுமா இல்ல இவ வேணுமா? இப்ப இவளோட திமிரு தன்னால அடங்கிடும். எங்க போயிட்டா இந்த ரத்னா? 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஈஸ்வரா, என் பொண்ணுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கணும். நீ தான் அப்பாவை கூட இருந்து காப்பாத்தணும். மகேஷன் சொன்னது கரெக்ட் தான். பெரிய இடத்து மக்கள் அவங்கள பத்தி தப்பா எடை போட்டு வச்சிருக்காங்க. என்ன மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் பின்வாங்க மாட்டேன். நான் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் என்னால தோல்வி ஏத்துக்க முடியாது. இவளால என்ன ரிஜெக்ட் பண்ண முடியும்னா என்னாலையும் இவளை ரிஜெக்ட் பண்ண முடியும். எக்ஸ்கியூஸ் மீ மேம், கண்டிப்பா நான் சின்ன ஊர்ல இருந்தா வந்திருக்கேன். ஆனா என் திறமை சின்னதல்ல. எஸ் ஐ நோ. நான் உங்களோட டிசைன்ஸா பாத்திருக்கேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். யா ஐம் ஷூர் நல்லா தான் இருக்கும். ஆனா இது நேஷனல் லெவல் காம்படிஷன். இவங்கள மாதிரி லோக்கல் டைப் டேலண்ட்ஸ் எல்லாம் எடுபடாது. ஷீ இஸ் ரைட் மேம். ஐ மீன் காலேஜோட என்னோட நம்ம எல்லாரோட ரெபுடேஷன் பத்தின விஷயம் நீங்க இப்ப முடிவெடுத்தே ஆகணும். எனிவேஸ், இந்த முழு டிசிஷன் எடுக்க வேண்டியது ஜூரி தான். என்னால எதுவும் செய்ய முடியாது. இருந்தாலும் நான் போய் அவங்க கிட்ட பேசி பார்க்கறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஓகே, டில் தென் நீங்க எல்லாரும் அவங்க ரூமுக்கு போங்க. எந்த டிசிஷனா இருந்தாலும் நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். மேம், நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நீங்க எல்லாரும் அவங்க ரூமுக்கு போங்க. ஓகே? என்ன ரத்னா, என்னாச்சு? உன் மாடலை நீ பாத்தியா? எதுவும் பிரச்சனை இல்ல? இல்லப்பா, அது எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. இந்த பொண்ணு பாருங்க, நீங்க எல்லாருமே பாருங்க. இந்த பட்டிக்காட்டு பொண்ணு டிசைன் பண்ற ட்ரெஸ் நான் போடணுமா? என்னோட டிசைனரை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னா நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். I will withdraw.